சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 3 ஸ்டெப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிக்கனை கழுவி மசாலா போட்டு வச்சுக்கணும், சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுக்கணும், வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும். இது 3 ரெடி பண்ணி வச்சுட்டா சீக்கிரம் ஒரு 25 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊறிக்கிட்டு இருக்கு 20 நிமிஷம். இப்போ மசாலா போட்டு சிக்கனையும் கலந்து மசாலா போட்டு ஊற வச்சுருவோம். சிக்கன் நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா சுள்ளுன்னு காரம் இருக்கணுன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் கூடவே போட்டுங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குங்க. மிளகுத்தூள் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால மிளகுத்தூளும் போட்டுக்குவோம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு ஒரு 20-25 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சாதத்துக்கு தண்ணி வச்சு குக்கரில் உப்பு, எண்ணெய் கொஞ்சம், ஏன்னா சாதம் உதிரியாக இருக்கும், அதனால் இது ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி கொதித்ததும் அரிசியை எடுத்து போட்டு சாதத்தை வடிச்சிடணும். தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். குக்கரில் வேக வைக்கிறது இல்லை, ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும், அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாதம் வெந்துடுச்சு. ஒரு 85% வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். குழைஞ்சா காய்கறியோடு நம்ம போட்டு கலரும்போது உடஞ்சிரும் சாதம். அதனால் 85% வெந்தோடனே அதை வடித்து வச்சுருவோம். நல்லா தண்ணியெல்லாம் வடியட்டும். இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஊறி போயிருக்கு சிக்கன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஹோட்டல் மாதிரி நிறைய ஊற்றி நம்ம அரிச்சோன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். திட்டமாக கரெக்டாக வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஷிஃப்டாக போட்டு நான் பொரித்து எடுத்து வச்சுக்குவேன் இந்த சிக்கனை. இதை நல்லா பொரித்து எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள் வெந்து போயிடுச்சா என்னன்னு. நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க. சிம்மில் வச்சு பொரிக்கணும். ரொம்ப ஹீட் வச்சோன்னா சிக்கன் சீக்கிரம் மேலே செவந்து போயிடும், வெந்தது மாதிரி இருக்கும், உள்ள வந்து பச்சையாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய கடாய் வச்சுக்குவோம், ஏன்னா சாதத்தை கிளறணும். அதனால் பெரிய கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, அந்த சிக்கன் பொரித்த எண்ணெயும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையும் எடுத்து நான் ஊற்றிட்டு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பூண்டு போட்டு நல்லா செவந்த பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயத்தோட கேரட்டும் சேர்ந்து உளுந்துடுச்சு, பரவாயில்ல. அடுத்தது நம்ம கேரட்டு தான் போட போகிறோம். வெங்காயம், கேரட், பீன்ஸு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ், இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக முட்டைக்கோஸ் போடலாம், அது சீக்கிரம் வெந்துடும். இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம சாதத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இந்த காய்கறியில் கொஞ்சம் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் நல்லா போட்டு வதக்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அந்த டொமேட்டோ சாஸ் அது கொஞ்சம் போட்டுக்குவோம், ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும், அதனால் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர், இது 3 நான் ஊற்றிருக்கேன். சமையலுக்குள்ள வினிகர் தான், அதனால் அது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மிளகுத்தூள் போட்டுக்கணும், காய்கறிக்கு உள்ள மிளகுத்தூளும் போட்டுக்கணும். இது நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு முட்டை இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 3-4 கூட போட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், ஏன்னா சிக்கன் நிறைய இருக்குல்ல, அதனால் முட்டை வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறி வதங்கின பிறகு அதையெல்லாம் அப்படியே ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு 3 முட்டையும் உடைச்சி ஊற்றிடுங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, சில்லித்தூள் வேணால் போட்டுங்க. போட்டு இதை வந்து கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்த பிறகு நம்ம கிளறி விடணும். வேகிறதுக்குள்ளே உடச்சிட்டோம்னா தூளாக பவுடராக போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக போட்டு, உப்பும் போட்டு, ரொம்ப அதிகமாக போட்டுற வேணாம், போட்டு இதை நல்லா கிளறி விட்டாக்க காய்கறி மாதிரியே துண்டு துண்டாக கிடக்கும் முட்டை. இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி காய்கறியோடு கலந்துருங்க. ஃபுல்லாக எல்லாம் காய்கறியோடு கலந்துட்டு, இதுக்கு ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்ருங்க. கலந்துட்டு நம்ம சாதத்தை எடுத்து போட வேண்டியதான். சாதம் நல்லா ஃபேனில் ஆறி போயிருக்குது, அந்த சாதத்தை எடுத்து போட்டு கிளறிடணும். சாதம் வந்து உடையாமல் போடணும்.
நான் போட்டு வேகமாக கிண்டிட்டோம்னாக்கா சாதம் உடஞ்சிரும், அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க, 2 ஷிஃப்ட்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி சாதம் போட்டு அதை நல்லா உடையாமல் மென்மையாக கிளறி விட்டுட்டு, அதுக்கு பிறகு மீதி உள்ள சாதத்தையும் போட்டு கிளறிடுங்க. இதுக்கு தேவையான மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம காரம் வேறு கொஞ்சம் கம்மியாக தானே போட்டிருக்கோம். அதனால் சோயா சாஸ் என் பையன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சாதம் சிவப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனால் கொஞ்சம் சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ கெச்சப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ பொரித்து வச்ச சிக்கன் எடுத்து போடணும். டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன் நான், தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ வேக வச்ச பொரித்து வச்சுருக்க சிக்கனை எடுத்து நல்லா போட்டு அதையும் நல்லா உடையாமல் மெதுவாக கிளறி எடுத்துருங்க. இப்போ வந்து இதோட சைட் டிஷ்ஷாக நீங்கள் சிக்கன் குழம்போ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து முட்டை மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.